ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொட்டாச்சினிங்கி செடி. எவ்வளோ அதிகமாக படர்ந்துருக்கு பாருங்கள். கீழே மேலேருந்து கீழே போகுது. இப்போ வந்து நான் இடத்த மாற்றி வச்சுருக்கேன். தொட்டாச்சினிங்கில் வந்து வயலட் கலரில் பஞ்சு கணக்கில் இருக்கும் பூ. நல்லா அழகாக இருக்கும் பார்க்க வயலட் கலரில். இது வச்சோன்னா நல்லா வசீகரமாக இருக்கும். நம்ம எது நினைக்கிறத தொட்டுட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று நினச்சோம்னா அந்த காரியம் வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும். இந்த செடி வந்து எல்லா வீட்லேயும் வளர்க்கணும். இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து டச் மீ நாட். அதாவது தொட்டோடனே அது சுருங்கிடும். நம்ம கை சூடு போட்டோன்னே சுருங்கிடும். இது வந்து நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இந்த செடியை வந்து நம்ம இது பண்ணோம்னா. இந்த செடி வந்து 2 செடி இருக்குது. சின்ன தொட்டியில் ஒன்று இருக்குது, பெரிய க்ரோ பேக்கில் ஒன்று இருக்குது. இது படர்ந்துக்கிட்டு செவுத்துக்கு அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து கருவேப்பிலை செடி, புதுசாக உள்ள கருவேப்பிலை செடி. க்ரோ பேக்கில் இருந்து கிழிஞ்சிச்சு, அதனால் வேறு தொட்டியில் மாற்றிருக்கேன். அப்படியே எடுத்து மாற்றிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வாடலை. நிறைய செடிகளை கீழே கொண்டு வச்சுட்டேன். மேலே வந்து வேறு வேஸ்ட்டாகுன்னு சொல்கிறதுனால கீழே கொண்டு வச்சுருக்கேன். இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நிறைய ஸ்டாண்டை போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வீட்டில் வெள்ளை அடிக்கிற வேலை நடந்ததுனால அவ்வளோவா இது பண்ண முடியல. இனிமேல் தான் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். செடியை மாற்றி வைக்கணும் தொட்டிகளை. இதுவும் ஒரு கருவேப்பிலை செடி தான். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ரெண்டும் ஒரே மாதிரியான தொட்டியில் தான் இருக்குது. எப்படி வளருதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.